ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான நாட்டுக்கோழி கறி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் இது சேர்த்து நல்லா மசாலா வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதில் அலசி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி கறி சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா இதில் வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய் தூளை தண்ணியில் கரைச்சி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இது நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சின்ன வெங்காயம் இந்த ஒரு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பேஸ்ட்டு இதை அரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டுட்டு குக்கரில் விசில் போட்டுடலாம். 3 விசில் போட்டு திறந்தீங்கன்னா செம்ம ஸ்மெல்லுங்க. டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.